இன்றைக்கி ஒரு ஹெல்தி ரெசிபி தான். பாசி பயிரில் தோசை சுட போகிறோம். உங்கள் வீட்டு குட்டீஸும் பயிரெல்லாம் வேக வச்சு கொடுத்தா சாப்பிட மாட்டாங்களா? அப்போ இந்த மாதிரி ஒருக்கா ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ எப்படி சரின்னு பார்க்கலாமா? நான் நைட்டே பாசி பயிரை ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன். ஒரு 4லேருந்து 5 மணி நேரம் ஊறினா போதும். இது கூட ஒரு காஞ்ச மிளகா அப்புறம் கொஞ்சம் சீரகம் போட்டிருக்கேன். உங்கள் காரத்துக்கு ஏற்றாப்புல நீங்கள் போட்டுக்கோங்க. இதை தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கிட்டேன். இது கூடமே அதுக்கேற்ற உப்பு, கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம தோசை மாவு அரைப்போம்ல, அந்த பதத்துக்கு இருக்கணும். அவ்வளோதான். தோசைட்டியை வச்சு மாவை ஊற்றி நல்லா 2 பக்கமும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு செவக்க விட்டு எடுத்தால் தோசை ரெடி. இது நல்லா மொறுமொறுனே எனக்கு வந்துச்சு. இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு வரும். இது கூடவே வெங்காயம், மல்லி எல்லாம் போட்டுக்கலாம். நம்ம பிள்ளைங்க சாப்பிட மாட்டாங்க, நம்ம பிள்ளைங்களுக்கு ஏற்ற மாதிரி சுட்டு கொடுக்க வேண்டியனா. பயிரில் தான் இல்லை, சுண்டல் எல்லா பயிரில் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்க. அதை நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எப்படி வந்தது அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்கள் குட்டீஸ்ங்களுக்கு பிடிச்சதான்றதே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்புறம் பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.